வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம். இந்த பால் பணியாரம்னு நார்மலாக யூஸ் பண்ணுற பால் இல்லை, தேங்காய் பால் எடுத்து அதுக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பும் பச்சை அரிசியும் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி, அதாவது இட்லி மாவு வடை மாவு அரைப்பீங்களே அந்த பக்கத்தில் அரைச்சி நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பாலை போட்டு சாப்பிட்டா அடாடா சொல்ல வேண்டியது இல்லை, அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். எந்த ப்ரிப்பரேஷன் எப்படி ப்ராப்பரான ஸ்டைல் எப்படி பண்ண போகிறோம், இந்த தேங்காய் பால் எடுக்கும்போது எந்த அளவுக்கு கிளாஸில் தண்ணி யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லி தெளிவாக உங்களுக்கு செய்முறையில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? பச்சை அரிசி 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, பெரிய தேங்காய் 1 நம்பர், சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பால் பணியாரத்துக்கு மாவு ஊற வச்சு அரைக்க போகிறோம். இந்த அரிசியும் உளுத்தம்பருப்பும், அதனால நல்ல குவாலிட்டி பச்சை அரிசி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, சில பேர் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க, நான் ரெண்டுமே ஈக்குவல் கொண்டே போட்டிருக்கோம். எதுக்குன்னா அந்த உளுத்தம்பருப்பு வரும்போது நல்லா சாஃப்டாக கொடுக்கும் அந்த ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த பணியாரம். அதனால் இந்த உளுத்தம்பருப்பும் இந்த பச்சரிசியும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விடுற டைமிங்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா ஊறலாம். ஊறி முடித்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். அதே டைமில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இந்த வாஷ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடறோம். இது கிரைண்டர்லாம் அரைக்கணுமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, நீங்கள் டேரெக்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அரைக்கும் போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக அரைச்சிடுங்க. டைட்டானா ரொம்ப டைட்டாக இல்லை, நீங்கள் வீட்டில் இந்த வடை மாவு அரைப்பீங்கள்ல, அதாவது இந்த உளுத்தம்பருப்பு வடை மாவு அரைப்பீங்களே அந்த பக்குவத்துக்கு கரெக்டாக அரைச்சி எடுத்துருக்கணும். அதே டைமில் இந்த மாவு அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும், அதாவது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் அந்த அரிசி முழுசாக இருந்தாலும் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதே டைமில் அந்த பணியாரம் ஃப்ரை பண்ணிக்கும் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாவு அரைச்சி வச்சுருக்க பக்கம் காமிக்கிறேன். இந்த மாவை நீங்கள் அப்படி கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த மாவு கீழே விழும்போது நின்று விழும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு கரெக்டாக அரைச்சி எடுத்து தான் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் பிடிக்காமல் அழகாக பணியாரம் ரெடி ஆகும். இதுக்கப்புறம் இந்த தேங்காய், இந்த முழு தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி கிளாஸ், அதாவது மீடியம் சைஸ் கிளாஸில் தண்ணி 3 கிளாஸ் அளவுக்கு இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சா உங்களுக்கு தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் நல்லா டேஸ்ட்டாக திக்காக இருக்கும். இந்த மாதிரி பாலை எடுத்து வச்சிரும். மீதி உள்ள இந்த சக்கரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சக்கையை திருப்பி நம்ம அரைக்கிறோம். அதனால் அவுட் பண்ணுறக்கூடாது, திருப்பியும் அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். அரைச்சிங்கன்னா திருப்பி அந்த பால் கிடைக்கும். இருந்தாலும் அதிகமான கொண்டு தண்ணி ஊற்றி அரைச்சா பால் நிறைய கிடைக்கும் சொல்லுவாங்க. ஆனால் என்னோட சஜஷன், அதிகமான தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால தான் திக்கான பாலை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் சர்க்கரை தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இதில் யூஸ் பண்ணிக்கலாம், தவறு எதுவுமே இல்லை.
இதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கோம். இந்த சர்க்கரை, ஏலக்காய் பவுடர், தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க ஃப்ரிட்ஜில். இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு 1 hour நல்லா சில்லுன்னு ஆகட்டும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அரைச்சி வச்சிருக்க அந்த மாவு ஃப்ரை பண்ண போகிறோம் பணியாரத்துக்கு. அதனால் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாவை நீங்கள் போடும்போது சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் பிடிச்சி போடலாம். சில பேர் ஸ்பூனில் போடுவாங்க, சில பேர் வந்து கொட்டாங்குச்சி இருக்குல்ல, அதாவது தேங்காய் மூடி இருக்குல்ல, தேங்காய் மூடியில் வந்து அந்த மேல் கண்ணை வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதில் போடுவாங்க. எதுக்காக அப்படி போடுறான்னு கேட்டிங்கன்னா, அழகாக ரவுண்டாக விழும். அதனால தான் வந்து கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணாங்க. அப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் இது மாதிரி ஒன்றா சின்ன சின்ன பீஸாக போடலாம். பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கலர் மாறக்கூடாது. அதே டைமில் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு எண்ணெய் அந்த மாவில் பிடிச்சிருக்கக்கூடாது. அதாவது இந்த பணியாரத்தில் பிடிச்சிருக்கூடாது சொல்கிறேன். இப்போ பாருங்கள், உடச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே நல்லா புள்ளியாக கேப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த தேங்காய் பாலில் போட்டு கரெக்டாக ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை, அந்த பணியாரம் நல்லா ஹார்டாக கெட்டியான பக்கம் இருந்ததுன்னா ஊறின பிறக்கும் திருப்பி என்னன்னா ஹார்டாகும். ஸோ அதனால் ஃப்ரை பண்ணுற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாவு அரைக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாவு அரைக்கும் போது கரெக்டாக அந்த வடை பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் செட்டிநாடு பால் பணியாரம் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த செட்டிநாடு பால் பணியாரம் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக அந்த தேங்காய் பால் எப்படி எடுக்கணும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மாவை அரைச்சி எப்படி ஃப்ரை பண்ணுறோம். கொட்டங்கச்சி இல்லைன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம டேரெக்டாக வந்து கையிலே எடுத்து போடலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye. Take care.